இருக்காரு. அதே மாதிரி சாமியப்பாவும் சந்திக்கிறார். ஒரு நாவல் முழுவதுமே சாமியப்பாவை ஒவ்வொரு சமயத்திலும் ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை சாமியப்பாவை சந்திச்சுக்குவார். சந்திச்சு அவர் வந்து தனக்கு ஏதோ சொல்ல வர்றாரு இவரு அப்படின்னு நினைச்சிட்டு அவர் வந்து வேற ஒரு பக்கத்தை வந்து தேர்ந்தெடுத்து வேற வெளியே எங்கேயோ போக ஆரம்பிப்பார். இதுதான் அது அதனுடைய முக்கியமான ஒரு ஒரு சூழல். வேறுபட்ட ஒரு இது. அ ஆமா இது மாதிரி வேறுபட்ட இவருடைய வாழ்க்கையில இருந்து முக்கியமும் 2 பேருமே வேறுபட்டவர்கள். ஆமா. 2 பேருமே வேற வேற சிந்தனை கொண்டவர்கள். வேற வேற செயல்களை கொண்டவர்கள். இந்த ஆனாலும் செயல்கள் ஏதோ நாம ஒரு ஏன் ஆனாலும் ஏதோ ஒரு ஈர்ப்பு. ஆமா ஈர்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. அந்த ஈர்ப்பு வந்து அவர வந்து முன்னோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கு. வேற ஆமா. ஏதாவது பண்ணலாம். ம். வேற ஏதாவது புதுசா செஞ்சு பார்க்கலாம். அப்படிங்கிற ஒரு அவருடைய எண்ணம், அவருடைய மன எழுச்சி அப்படிதான் இருக்கு. நாம வந்து ஏதாவது செய்யணும். இந்த வாழ்க்கையை மீறி நான் ஏதாவது செய்யணும். இந்த வாழ்க்கையுடைய மிக மேலோட்டமான வாழ்க்கையை நான் மீறணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த யாக்கை. யாக்கை அப்படின்றது உடலும் உயிரும் சேர்ந்ததுதான். இந்த உடலும் உயிரும் சேர்ந்து நான் ஆன்மாவை தேட பார்க்கிறேன். அதுதான் அதனுடைய நோக்கம். ஆ அப்புறம் வந்து மனைவிய விட்டுட்டு போயிடுற அப்படி ஒரு எண்ணம் வருது. அதுக்கப்புறம் ம். வந்து பிரியணும்னு நினைக்கிறதுக்கு, அவன் நினைக்கிற காரணங்கள் என்ன? ஏன் அந்த மாதிரி அவன் பிரியணும்னு நினைக்கிறான்? அதான் முன்னாடியே சொன்ன மாரி தான் அவர் வந்து அவருக்கு வந்து இந்த வாழ்க்கை மீது ஒரு நம்பிக்கை இல்ல. இந்த வாழ்க்கையில வந்து ஒரு மேலோட்டமாக தான் இருக்கு. நான் இன்னும் கொஞ்சம் ஒரு புதிய விஷயங்கள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அது இல்லாம வந்து மிக லௌகீகமாக மனைவி இருக்கிறது அவருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சங்கடமா இருக்கு. தன்னை மாரி ஒரு 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 ஆன்மீக தேடல் கொண்ட, அல்லது ஒரு கலை இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்ட, அல்லது ஆன்மீகத்தின் மீது வேறு வகையான ஆர்வம் கொண்ட ஒரு நபராக அவர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா அது வந்து அவர் இல்ல. ஏன்னா காதலிக்கும் போது அப்படிதான் இருக்கா அந்த பெண்ணு. காதலிக்கும் போது சாதாரணமா தான் இருக்கிறா. ஆனா மனைவி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லௌகீகமா மாறிடுறா. முழுமையான லௌகீகமா மாறுறா. எல்லாமே வந்து லௌகீகம் சார்ந்ததுதான். எல்லா விஷயங்களுமே வந்து இந்த குடும்பம், பணம், செயல் அப்படின்றது சார்ந்ததுதான் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனா உண்மையாவே பெண்கள் அப்படிதான் இருக்காங்க இல்லையா? இப்ப வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு குடும்பம் தான் வந்து பெரிய வாழ்க்கை. பெண்கள் ஒரு ஒரு வீட்ல இருக்கிற எந்த பொருளுமே எங்க இருக்குன்னு நல்லாவே கரெக்டாவே தெரியும். ஆனா ஒரு ஆணுக்கு தெரியாது. தன் பனியன் எங்க இருக்குன்னே தெரியாது அவருக்கு. ஆனா வந்து வெளியில இருக்கிற எல்லா உலகமும் அவருக்கு நல்லாவே தெரியும். உலகத்த போய் பார்க்கணும்னு ஆர்வமா இருப்பாரு. வெளி உலகத்தை ஏதாவது புதுசா செய்யணும். வெளி உலகத்த போய் நோக்கி ஓடணும். அப்படின்னு எண்ணம் கொண்ட ஒரு நபரா இருக்கிறனால இந்த ஒரு அ நிலை ஏற்படுது இவங்களுக்கு. ஆனா இன்னைக்கு வந்து பெண்களும் அந்த மாதிரி எல்லாம் வெளி ஆமா. இந்த மாரி உலகத்துல தான் ஆயிட்டாங்க. இருக்காங்க. அவனுக்கு ஆமா. பாவம் அந்த மாரி ஒரு தேடல் உள்ள பெண் அந்த மாரி ஆமாங்க. கிடைக்கணும்ன்றதுக்காக. ஆமா. அவனோட ம். அதிர்ஷ்டம் அல்லது ஆனா துரதிர்ஷ்டம். அவனுடைய அலுவலகத்துல வந்து அவ தான் வந்து சிறந்த பெண்மணி. ஆமா. அலுவலகத்துல இவன் தான் வந்து சிறந்த நபர்.